ஹாய் எவ்ரிவன். இனி நம்ம பார்க்க போகிறது த கிரேட் ஸ்மாக் ஆஃப் லண்டனை பற்றி தான். இதை பற்றி ஒரு வேரில் சொல்லணும் அப்படின்னா மனுஷன் உருவாக்கின ஆப்பில் இயற்கை தூக்கி உட்கார வச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நம்ம அறிவை வளர்த்துக்கிறதுக்கு 2 நிமிஷத்தை ஒதுக்குறது தப்பே இல்லை. 1952 அன்னைக்கு இருந்த லண்டன் செகண்ட் வேர்ல்டு வாரால் ஏற்பட்ட நஷ்டத்தை ஈடு பண்ணுறதுக்காக அவங்க உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருந்த ஹை குவாலிட்டியான நிலக்கரியை ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணியும் லோ குவாலிட்டியான நிலக்கரியை டொமஸ்டிக் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஹை குவாலிட்டி நிலக்கரியை விட லோ குவாலிட்டி நிலக்கரியில் சல்ஃபரோட அமௌண்ட்டு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இதைத்தான் மக்கள் வின்டர் சீசனில் தங்களோட வீடுகளை கதகதப்பாக வச்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. வீடுகள்லேருந்து வந்த புகை, தொழிற்சாலைகள்லேருந்து வந்த புகை, வாகனங்கள்லேருந்து வந்த புகைன்ட்டு இன்னைக்கு இருக்கிற டெல்லி அளவுக்கு ஊரே ஒரே புகை மண்டலமாக இருந்துச்சு. சரியா டிசம்பர் 5ஆம் தேதி ஏற்கனவே மூச்சோட சிரமப்பட்டு இருந்த லண்டனுக்கு இயற்கை இறுதி மரியாதையை செலுத்த முடிவு கட்டுச்சு. ஆன்டி சைக்ளோன் அப்படின்ற ஒரு வெதர் கண்டிஷன் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சது. நார்மலான ஒரு சைக்ளோன்ல காத்து கீழே இருந்து மேலே போகும், ஆனால் ஆன்டி சைக்ளோன்ல காத்து மேலே இருந்து கீழே அழுத்த ஆரம்பிக்கும். இதனால புகை அங்கேயே புழங்க ஆரம்பிச்சது. இங்கே தான் விதியும் வேதியியலும் ஒன்றா விளையாட ஆரம்பிச்சது. காத்துல ஆல்ரெடி அதிகமாக இருந்த சல்ஃபர் டை ஆக்சைடு ஆக்சிஜன் கூட சேர்ந்து சல்ஃபர் ட்ரை ஆக்சைடாக மாற ஆரம்பிச்சது. இது வாட்டர் கூட சேர்ந்து சல்ஃபூரிக் ஆசிடை உருவாக்குச்சு. காத்துல கந்தக அமிலம் பரவ ஆரம்பிச்சது. இது ரொம்ப அடர்த்தியான டார்க்கான எல்லோ கலர் ஸ்மாக உருவாச்சு. இதனால லண்டன் மாநகரமே ஸ்தம்பிச்சு போச்சு. 10 அடிக்கு முன்னாடி இருக்க ஆள் கூட தெரியாம இருந்தாங்க. யாராலையும் சரியா மூச்சுடவே முடியல. எல்லோரும் ஆஸ்துமா, இருமல், நிமோனியான்னு பல சுவாச நோய்களால் பாதிக்கப்பட்டாங்க. இந்த நிலைமை கிட்டத்தட்ட 5 நாள் வரைக்கும் நீடிச்சுது. இதன் காரணமா உடனடியாக 4000 பேரும் கொஞ்ச நாள்ல 12லேருந்து 16,000 பேர் வரைக்கும் இறந்து போனாங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிளீன் ஏர் ஆக்டை கொண்டு வந்து மக்கள் அதிகமாக வாழக்கூடிய இடங்களை ஸ்மோக்லெஸ் ஜோனாக அறிவிச்சாங்க. இண்டஸ்ட்ரியை முடிஞ்ச அளவுக்கு மக்கள் வாழ்விடத்தை விட கொஞ்சம் தூரமாக கட்டி அமைச்சாங்க. மக்களுக்கு ஏர் பொல்யூஷனை பற்றின விழிப்புணர்வு ஏற்படுத்துனாங்க. இது மூலமாக நம்மளும் பாடம் கற்றுக்கிட்டு முழிச்சுக்கிறது ரொம்ப நல்லது.